ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து மதுரை பக்கம் வந்திருக்கோமா அப்படின்னு. ஸோ நவராத்திரினாலே நம்ம வந்து கொலு பார்க்காம எப்படி மிஸ் பண்ணுறது. நான் என்ன நினச்சேன்னா, இந்த வருஷம் மீன்ஸ் நவராத்திரிக்கு டெல்லியிலே இருந்துருவேணுங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் ஆச்சு. அங்கே போய் தாண்டி ஆடலாம்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஊர் நம்மளை விடுமா அப்படிங்கிறதுனால நம்ம உடனே கிளம்பி மீன்ஸ் டெல்லி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது. நம்ம நவராத்திரிக்கு எப்படி கொலு பார்க்காம நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன சுசித்ரா வரலையா நவராத்திரிக்கு எங்கள் வீட்டுக்கு கொலு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாரும் அழைச்சி அவங்க வீட்டுக்கு நம்ம கொலு பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க இந்த வருஷம் என்னென்ன மாதிரி புது புது கொலுகள் வந்திருக்கு, அவங்க என்னென்ன மாதிரிலாம் கொலு வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். போலாம். முதல் வீடு. ஹாய், அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுசித்ரா, வெல்கம். ஓகே, போன வருஷம் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். ஸோ இந்த வருஷம் சீக்கிரமாக வர சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த வருஷம் என்னென்ன மாதிரி கொலுகள்லாம் வச்சுருக்கீங்க? இருந்து சுசித்ரா வருவாங்க, நான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வீடியோ பார்த்தீங்களா? ஸோ அதனால சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்று கூட கால் பண்ணிட்டாங்க, அக்கா எப்போ வரீங்க, மீன்ஸ் சுசித்ரா எப்போ வரீங்க, தாம்பூலம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பேகும் பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் வீட்டில் ரிவ்யூவை பார்த்துட்டே இருப்போம், எப்போ அடுத்து ட்ரெயின்னு சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயினுன்னு சொல்லியாச்சு, மதுரைக்கும் வந்தாச்சு. ஸோ நம்ம முதல் வீடு ஜெயலட்சுமி அக்கா வீட்டில். அவங்க என்ன மாதிரி பொம்மைலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வாங்கக்கா, காமிங்க எப்படிலாம் என்ன மாதிரிலாம். இந்த வருஷம் நிறைய நான் உங்கள் ஸ்டேட்டஸ்மே பார்த்தேன். இந்த தடவை வரலட்சுமியே வச்சுருக்கீங்களோ? போன வருஷம் இல்லையா? இல்லை, அம்மன் இந்த அம்மன் தான் இந்த தடவை புதுசு. ஓகே ஓகே, அதை தான் நான் நீங்கள் இன்றைக்கி இந்த தடவை ஸ்டேட்டஸில் போட்டிருந்தீங்களா? ஸோ போன வருஷம் நம்ம பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். செம்ம. ஸோ என்னென்ன மாதிரிலாம் பொம்மைகள் வச்சுருக்கீங்க? பழைய காலத்து பொம்மை என்றால் எந்தது? தசாவதாரம். எத்தனை வருஷம் ஆச்சுக்கா? அது வந்து ஒரு மாமி வச்சு கொடுத்தாங்க. என்னோடதே இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல 15 வருஷமா வைப்பேன். அவங்க அது எத்தனை காலத்து அவங்களோட இது, அவங்களுக்கு இப்ப 80+. அவங்க ஒரு 60 வருஷம் பொம்மையா இருக்கலாம்ல. அதோட பெயிண்டிங்கே பாருங்களேன், அவங்களோட நான் 60 வருஷம் ஒரு தடவை மட்டும் நான் பெயிண்ட் பண்ணீங்க. ஒரு தடவை மட்டும் பண்ணேன். அந்த கஜலட்சுமி செட் அந்த மாமியோட போய் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய அந்த ஒரு பாட்டி, மீனாட்சி பாட்டின்னு விளாச்சேரியில இருந்து ஆடி மாசம் பிறந்தா போதும் டக்குன்னு வண்டியை வச்சுட்டு செட்டா கொண்டு வந்து இறக்கிட்டு போயிடும். பாட்டியோட தான் ஒன்னும் மேல இருக்கிறது எல்லாமே. பிரம்மோற்சவம், ரங்கநாதர் எல்லாமே, சக்கரத்தாழ்வார், கிருஷ்ணன். மேல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பொம்மைகள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் ஆண்டாலும் இருக்கா. ரங்கநாதருக்கு பின்னாடி ரங்கமன்னார் பயங்கர வெயிட் சிமெண்ட் பொம்மை, மண் பொம்மைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ மண் பொம்மைகள் நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து பேப்பர் மேஷ் நிறைய வச்சுருக்கீங்களா? மண் பொம்மைகள் தான் நிறைய. விளாச்சேரியில் அவங்களே பண்ணுறது. ஆமாம். ஸோ விளாச்சேரியில் வந்து நாங்களுமே போய் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் கேட்குறேன். ஏன்னா விளாச்சேரி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. பொம்மைகள் செய்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு இடம் தான். ஸோ வேறு என்னெல்லாம் மேம் இந்த தடவை வச்சிங்க? அது இந்த ராமர் பட்டாபிஷேகம், இது கல்யாண செட்டு, அழகர் எப்போதும் இருக்கிறது தான். கோவர்தனகிரி, அது கிருஷ்ணலீலை எல்லாம் இப்ப கொஞ்சம் ரீசெண்டா வந்தது. கிருஷ்ணலீலை, உப்பிலியப்பன், அது சத்யநாராயண பூஜை, இது லலிதாம்பா, அது பன்னீர் ஆழ்வார்கள், இது சூரியன், சூரிய பகவான் அந்த இதுல வர்றது. குதிரை இதுல விளக்கெல்லாம் எது கனெக்ட் பண்ணி வச்சீங்களா? மற்ற விளக்கு சும்மா டெக்கரேஷன் இருக்கு. ஓகே எல்லாமே பாட்டி கொடுத்தது தான், மீனாட்சி பாட்டி. ஓகே, பாட்டி இப்ப இல்ல, ஆனாலும் அவங்க பொம்மை பேசுது கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ மீனாட்சி பாட்டின்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, அந்த பாட்டி கொடுத்த பொம்மைகள்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச பொம்மை? எனக்கு அந்த ரங்கநாதர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி இது ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஓஹோ. அப்ப வாங்கினப்ப 5000. இப்பெல்லாம் போய் கேட்டா எத்தனை 1000 தெரியல. உண்மைதான், அது 5000 தானா? அவ்வளோ பெரிய பொம்மை. அப்ப அது 5-6 வருஷம் இருக்கும். கொண்டு வந்து பெரிய பெட்டி. வருஷம் ஒரு பொம்மை வாங்குவீங்கல்ல. அந்த ரங்கநாதருக்கு ஊஞ்சல் போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது இந்த தடவை ஒரு ஃப்ரெண்டு சொன்னுச்சு, அங்கேயே போட்டுருங்க, சின்னதா அப்படியே கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் அப்பனா போட்டுருவீங்க இல்லைங்களா? படி வந்து வச்சா எனக்கு இவ்வளோ பெருசா வைக்க முடியாது.
கிடையாது. படி வந்து அந்த படிக்குள்ளதான் அடக்கமா இருக்கும். அதனால நான் படி கான்செப்டே விட்டுட்டு நானாவே செட் பண்ணிடுறது. அது வந்து அப்படி ஒன்றும் கிடையாதா கான்செப்ட் வந்து இப்போ வந்து படி தான் வைக்கணுங்கிறது நீங்க 7 படி இருக்குல்ல, நாங்க அது மேல 3 இங்க கீழே 4. அந்த ஒத்தப்படையில எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இல்லைங்க. நாங்க யாதவ குலம், அதனால கிருஷ்ணர் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நிறைய கிருஷ்ணர் இருக்காரு மேல பாத்தீங்கன்னா. இங்க பாருங்களேன் குட்டி குட்டியா அப்படி அதுல தவழ்ந்து வந்துட்டு இருக்காரு. மீனாட்சி பாட்டிக்கிட்ட ஓசியில வாங்கின கிருஷ்ணர் அதெல்லாம். அதையுமே சொல்லிட்டாங்க. ஏமா கொசுறு கொடுங்கன்னு கருகப்பில வாங்குற மாதிரி அக்கா அங்கேயும் போய் குட்டி குட்டி கிருஷ்ணரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணு தானே எடுத்துட்டு போ சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர். இப்ப எங்க இருக்கு அது உண்மைதான். இன்னைக்கு எல்லாமே இந்த ஊஞ்சல் கிருஷ்ணரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பழைய காலத்து கிருஷ்ணராக்கா இதெல்லாம். ஸோ இங்கெல்லாம் வீடு இந்த மாதிரி வச்சிருக்கீங்களோ? வந்து டான்ஸ் இது வரலட்சுமி கீழே இருக்கிறது, இது கரகாட்டம், இது வந்து ஆண்டாள் பிறப்பு. ஆண்டாள் பிறப்பு இது நான் காதியில தான் வாங்கினேன். இது பரதநாட்டியம், அது நம்மளோட மதுரையோட. இதெல்லாம் பாருங்க நல்ல வெயிட்டா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க எல்லாம் மண் பொம்மை. இப்பதான் நிறைய வந்து பேப்பர் மேஷ் வருது. மதுரைக்கு ஃபேமஸ் ஆன இது சிறப்பான அந்த புட்டுக்கு மண் சுமந்த லீலை. ஓகே ஓகே. இது வந்து அந்த இது பண்றால மேலக்கா தட்சிணாமூர்த்தி வந்து முனிவர்கள் தியானம் பண்றாங்க. தட்சிணாமூர்த்தி குரு தியானம். குரு தியானம். ஆமா. ஸோ இது வந்து கிரகலட்சுமி இல்லைங்களா? வாஸ்து லட்சுமி. இங்க பாருங்களேன். ஆமா. அது அத்தனை பேரும் பூஜை பண்றாங்க வாஸ்து லட்சுமிக்கு. காமதேனு எல்லாரும், சிவன் பார்வதி எல்லாமே. ரொம்ப நன்றி. உட்காந்து கொடுக்கணுமோ? சரி நான் உட்காந்துக்கிறேன். வருஷம் வருஷம் ஃபர்ஸ்ட் வந்துடணும் இந்த தர மாதிரியே. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி அன்பு வந்து கிடைக்கிறது வந்து பெரிய விஷயங்க. ஆமாம். ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு தம்பிக்கும் வாங்கி பார்ப்பல. ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து ஜெயலக்ஷ்மி அக்கா வீட்டில் தாம்பூலம் வாங்கியாச்சு. ஸோ இந்த தாம்பூலம் வந்து பெரிய விஷயம் இருக்குது இல்லை, ஆனால் அக்காவோட பாசம் இருக்குது பாருங்கள், அதுதான். இங்கே வந்து மீனாட்சி பாட்டியோட கதையுமே நம்ம கேட்டோம். ஸோ ஒருத்தவங்களோட வரலாறு அதில் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கத்தான் செய்தான். அவங்க அந்த மெமரியை மறக்கிறதே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி மெமரி அடுத்த வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீட்டில் எப்படி என்னென்ன மாதிரி கொலுகள் வச்சுருக்காங்க, இந்த வருஷம் ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர் சூப்பர். ஸோ வந்தீங்க 2 வருஷம் தொடர்ந்து இது 3rd இயர். ஸோ அதுதான் அந்த ஒரு வருஷம் கிடைக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ எங்கள் வீட்டுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3வது வருஷம் வந்து வந்திருக்கோம். ஸோ வாங்க இந்த வருஷம் அவங்க என்னென்ன மாதிரிலாம் கொலுகள் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் பொம்மைகள்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டீங்க போலையே. கொஞ்சம்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா இங்கே நிற்கிறதுக்கு இடமே இருக்காது. எப்போவுமே நீங்களே பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் கூட. புது பொம்மை என்னக்கா வாங்கினீங்க இந்த தடவை? நேத்து தான். ஓகே. ராதாகிருஷ்ணன். ஓகே ஓகே சூப்பர். தன்வந்திரி இருக்காங்க. நம்ம எப்போவும் ஒரு கிருஷ்ணர் எப்போவும் பெரிய கிருஷ்ணர் இருந்துருவாரு. சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருக்காங்க. ஆஹா. ஸோ பூஜையெல்லாம் எனக்கு முடிஞ்சதா? டுடே ஸ்பெஷல் நெய்வேத்தியம் என்னது? ஓகே. ஸோ அந்த நெய்வேத்தியமும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா மொச்சையும் கொலக்கட்டையும் வச்சுருக்காங்க இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கோட வெரைட்டி. அதை தான் கேட்டேங்க்கா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்ம. ஸோ யாராவது இங்கே பாட்டு பாடலாமா? ஒரு பாட்டு பாடலாம். தொண்டெல்லாம் கட்டக்கூடாது. யாராவது ஒரு பாட்டு பாடுங்க. நீ எனக்கு அருள் தர வேண்டும் அங்கையர் கண்ணி அம்மா, நான் உன்னை அழைத்ததும் நீ எனக்கு அருள் தர வேண்டும் அங்கையர் கண்ணி அம்மா. மண்டில பட்டுறாங்க. பிழை ஏதும் செய்தால் பொறுத்திடல் வேண்டும், பிள்ளை என்பார் பரிவு காட்டிடல் வேண்டும். பிழை ஏதும் செய்தால் பொறுத்திடல் வேண்டும், பிள்ளை என்பார் பரிவு காட்டிடல் வேண்டும். அழைத்ததும் நீ எனக்கு
அங்கையர் கண்ணி அம்மா நான் உன்னை அழைத்ததும் நீ எனக்கு அருள் தர வேண்டும் அங்கையர் கண்ணி அம்மா தேனில் இனிய சுவையாயிருப்பவளே தென்றல் காற்றில் குளிராய் திகழ்பவளே தேனில் இனிய சுவையாயிருப்பவளே தென்றல் காற்றில் குளிராய் திகழ்பவளே மலரில் மணக்கும் மணமாய் மலர்பவளே மலரில் மணக்கும் மணமாய் மலர்பவளே நிலவில் பூரண ஒளியாய் ஒளிபவளே நிலவில் பூரண ஒளியாய் ஒளிபவளே விண்ணும் மண்ணும் போற்றி புகழ்ந்திடு கௌரி மனோகரி தாயே விண்ணும் மண்ணும் போற்றி புகழ்ந்திடும் கௌரி மனோகரி தாயே கண்ணில் தெரியும் காட்சிகள் யாவும் உன்முகம் தோன்றுது தாயே கண்ணில் தெரியும் காட்சிகள் யாவும் உன்முகம் தோன்றுது தாயே சந்தனம் உன்னை சிந்தையில் எண்ணி வந்தனம் செய்வேன் தாயே சந்தனம் உன்னை சிந்தையில் எண்ணி வந்தனம் செய்வேன் தாயே எந்த குறையும் எனக்கில்லை என்றும் இன்பம் தாயே எந்த குறையும் இனி எனக்கில்லை என்றும் இன்பம் தாயே அழைத்ததும் நீ எனக்கு அருள் தர வேண்டும் அங்கையர் கண்ணி அம்மா நான் உன்னை அழைத்ததும் நீ எனக்கு அருள் தர வேண்டும் அங்கையர் கண்ணி அம்மா அம்மா ரொம்ப அழகா பாடிங்க. அது எடுத்துக்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சூப்பராக அவங்களோட பாடல், அவங்களோட கொலு பொம்மைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இது வந்து இவங்க வீட்டுக்கு வருது நான் 3வது வருஷம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இந்த மாதிரி வருஷம் தொடரணும், இவங்களோட அன்பு எனக்கு எப்போவுமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்து தான் போயிட்டே இருக்கோம். ஸோ அடுத்த வீட்டில் என்னென்ன மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வருஷம் இதை விட ரொம்ப கிராண்டாக நாங்கள் கண்டிப்பாக இன்னும் சரி, நான் அதுதான் நினச்சிட்டே வந்தேன். ஸோ இன்னும் நிறைய பொம்மைகள் இருக்கும் உங்கள் வீட்டில் எப்போவுமே. ஓகே. ஆனால் பட் அக்காட்டையுமே நேற்று தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நானுமே ஊருக்கு போயிருந்தனால சரி அதை மிஸ் பண்ணிடாமல் வந்துடணும், ஒரு 4 வீட்டுக்காவது போயிட்டு வந்துடணும், நம்மளுக்கும் அந்த அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த வீட்டில் என்னென்ன மாதிரி கொலு வச்சுருக்காங்க, அதே மாதிரி இவங்க வீட்டில் என்ன நெய்வேத்தியம். ஸோ எல்லாருக்கும் வந்து கொலு பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட அந்த நெய்வேத்தியம் இருக்குது பாருங்கள், அது என்ன தான் டேஸ்ட். வீட்டில் சும்மாலாம் சுண்டலோ இல்லை இந்த மொச்சை இது மாதிரிலாம் அவிச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஆனால் இங்கே பிரசாதத்தில் சாப்பிட போகும்போது அதோட ருசியே வேறையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, வாங்க அவங்கக்கிட்டே பேசலாம். வணக்கம். ஸோ நீங்களா வச்சுருங்க, நீங்கள் ஒரு 2 பேராக தான் பார்க்குறீங்களா? ஒரு ஆளாக தான் பார்க்குறீங்க. ஃப்ரெண்டு கூட வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ 12 வருஷமாக பார்க்குறீங்க. இந்த வருஷம் என்ன பொம்மை வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் மூக்கத்தி அம்மன், காய்கறி அம்மன், வீணை. ஸோ காய்கறி அம்மன் கொண்டு வாங்கியிருக்காங்கங்க. இந்த வருஷம் அவங்க வாங்கின அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன். லக்ஷ்மி வந்து வைப்பீங்களாம்மா? வரலட்சுமி வந்து எப்போ வைக்கிறது தானா? வைக்கிறது தான். எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? 9 படி வச்சுருக்கீங்க. ஸோ செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த பொம்மைகளில் எந்த பொம்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்? நம்ம ஊர். ஸோ மீனாட்சி ரொம்ப பிடிக்கும். எங்கே இருக்காங்க மீனாட்சி? அதோ பாருங்க, மேலே வந்து மீனாட்சி பச்சை இல்லையே அப்படியே மீனாட்சி இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு படியில் ஒரு விஷயங்கள் வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ என்னென்னம்மா வச்சுருக்கீங்க அப்படியே கொஞ்சம் சொல்லிடலாமா? பக்கத்தில் வாங்க. சொல்லுங்கள் சார். இப்போ மேலே என்ன வச்சுருக்கீங்க? ஓகே. ஸோ இதெல்லாம் செட்டாக வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் அம்பாள்லாம் என்னது? சரஸ்வதி,
அது ஆண்டாள். அவங்க வந்து இது அன்னலட்சுமி, இது பாலாம்பிகா, சமயபுரத்தம்மா, துர்க்கை. ஓகே. ஸோ இவங்க தான் காய்கறி அம்மன் சொல்லிட்டு இப்போ புதுசாக வாங்கினது. இவங்க வந்து தசாவதாரம். ஓகே. கிருஷ்ணர் உரி அடிக்கிறது, இது குபேரன் செட்டு, முருகன், இது வாஸ்து லட்சுமி. ஓகே. ஸோ இவங்க வீட்லேயும் அந்த வாஸ்து லக்ஷ்மி வந்து வச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ வாஸ்து லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள பூஜை பண்ணி அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை பெண்கள், முருகர், ஆண்டாள் செட்டு. ஓகே. ஸோ ஒரு செட்டாகவே வந்து அடுத்தடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். அத்திவரதர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டியார் பொம்மை. இவங்க தான் இந்த தடவை வந்து மூக்குத்தி அம்மன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமாயணம்லாம் பார்க்க போகும்போது பார்த்துருப்பீங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இலங்கையில் உட்கார்ந்துருக்காரு. ஆமாம். ஸோ வாழை சுருட்டி உட்காருவாங்க இல்லையா? ஸோ அவருக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க, அவரை விட மேலே போய் அவர் உட்காருவார். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட் செட்டு கொண்டு வச்சுருக்காங்க. கிரிக்கெட்டு, முளைப்பாரி போட்டிருக்காங்க அக்கா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா விவசாய செட்டு. அடுத்து தெப்பக்குளமா? ஓ, செப்பு ஜாமான். இதெல்லாம் வந்து நான் குட்டி பிள்ளையில விளையாண்டுட்டு இருப்பேன். இங்க மதுரை இது எந்த குழந்தைங்களும் இங்க வச்சிருக்கிறதே இல்லை. இது எங்க பாட்டி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து வரப்போகும்போது, இது இப்ப வந்து இந்த ஆரஞ்சு கலரா இருக்கா, அப்பெல்லாம் கிரீன் பிங்க், அந்த கலர் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லைட் கலர்ஸ் தான் பிடிக்குதுங்க. அந்த காலத்துல நம்ம தெரியவே தெரியாது. உண்மைதான். தெரியாது. இப்படி வைக்கிறதுனால ஏதோ பெரியவங்க சொல்றாங்க இல்லையா, அதனால ரொம்ப நன்றி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அக்கா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷமாக இந்த கொலு வந்து வச்சிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அடுத்த வீட்டில் என்னென்ன மாதிரி ஸ்பெஷலான பொம்மைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம், பரவாயில்லையே, எவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம். பார்த்தீங்கன்னா நம்மளே இழைச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. அக்கா கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நானே டெல்லி போயிட்டு வந்து ஒரு சுற்று பெருத்துட்டேன்னு சொன்னாங்க. இப்படி கேட்க போகும்போது தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க இவங்க வீட்டில் என்ன மாதிரி கொலுகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரி கொலுலாம் வச்சுருக்கீங்க? அப்புறம் வந்து 10 அவதாரங்கள், தசாவதாரங்கள். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி, 8 அஷ்டலட்சுமி, ஓகே, சரஸ்வதி, அப்புறம் குருவோட அம்சங்கள் எல்லாமே, குரு மகா பெரியவர் இந்த மாதிரி குருக்கள் அம்சங்கள்லாம் இருக்கும். அப்புறம் விளையாட்டு சாமான்கள் இந்த மாதிரி எல்லாமே வைத்து நாங்கள் கொலு வச்சு அந்த மாதிரி. ஓகே. எத்தனை படி சார் வச்சுருக்கீங்க? 7 படி வச்சுருக்கோம். 7 படி வச்சுருக்கீங்க. எல்லாமே ஒத்த படையில் 7, 9, 5 எல்லாமே வைப்பாங்க. ஓகே. இந்த மாதிரி இதே தான் துர்கா, லட்சுமி, சரஸ்வதின்னு சொல்லி 3 பாகமாக பிரித்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இது போக பகவத் சேவைன்னு சொல்லி விளக்கு பூஜை எல்லாம் பண்ணி கோலங்கள்லாம் போட்டு அது சில வீட்டுகள்லாம் ரொம்ப பெருமையாக பண்ணுவாங்க. ரொம்ப அதுக்கு தனியாக வந்து படைப்பு போட்டு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் விநியோகம் கொடுத்து நல்ல சுமங்கலிகள் வருவாங்கல்ல, அவங்க சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்கு, தாம்பூலங்கள்லாம் வச்சு பூக்கள்லாம் வச்சு ஒரு இதாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு நிரந்தரமா அப்படியே இல்லத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இதெல்லாம் வந்து நன்மைகளை நவராத்திரிக்கு சுமங்கலியோட அனுகிரகம் தான் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நவராத்திரிக்கு இந்த மாதிரி விசேஷங்கள் அம்பாவோட 3 விதமாக வச்சு எல்லாம் பண்ணுறது. ஓகே ஓகே, சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 படிகள் வச்சுருக்காங்க. ஏன்னா வீடு வந்து சின்னதாயிட்டே இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து இதை வந்து செய்யணும். இது ஏன்னா இப்போ ஒரு நாள் செய்கிறது மட்டும் இல்லை, இவங்க இந்த 9 நாளுமே காலை மாலை எல்லாமே செய்யணும். காலையில் ஒரு நைவேத்தியம் செய்யணும், சாயந்தரம் ஒரு நைவேத்தியம். இந்த வாரம் 9 நாள் கணக்குக்கு 11 நாள் வருது. ஏன்னா திதியோட கணக்கு மாறதுனால 11 நாள் நவராத்திரி கணக்கு வருது. எப்போதும் 9 நாளோட முடியும், இந்த வட்டம் 11 நாள் வரும். அந்த அதிதி திதின்னு ஒரு திதி வர்றதுனால
எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஓ நவராத்திரி. ஸோ இந்த வருஷம் பாருங்கள், இதுவே நம்மளுக்கு வந்து புது ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே நினைப்போம் நவராத்திரிங்கிறது வந்து 9 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சார் சொன்ன மாதிரி அதில் ஒரு திதி வரப்போகும்போது 11 நாட்கள் வருது. ஸோ 11 நாட்கள் வருது. ஸோ 11 நாளுமே அவங்க இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு, ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு பெண்கள் குழந்தைங்க வரப்போகும்போது ஜேன்னு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. நல்லா ஜெயஜெயந்தி இப்பதான் கிளம்பி அது ஒரு அனுகிரகம் தான். அது போக நமக்கு பாட்டுகள் சுமங்கலிகள் வந்தா சில பேர் பாட்டுகள் பாடுவாங்க. அந்த ஒரு கச்சேரி பாட்டு மாதிரி லலிதா சாஸ்திரம் லலிதா நான் சஹஸ்ரநாமங்கள் வந்து 1008 பூஜைகள் 1008 அது பூஜை மாதிரி லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிடுவோம். ஓ 3 சரி சரி, நாள்லயே வச்சிடுவேன் நான். முதலே 3 நாள் வச்சிருவீங்க. ஓகே சூப்பர். அம்பாளுக்கு புடவை ஸோ ரொம்ப செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு வந்தது எத்தனாவது நாளுமா? இது 6வது நாளா? இது 7வது நாள். ஸோ 7வது நாள் தான் நம்ம இன்னைக்கு வரவே செஞ்சுருக்கோம். 8 இல்ல மாமி 7வது நாளைக்கு துர்கா பூஜை 8 நாள் ஆகுது. படக்கம் வந்து ஸோ இந்த இவங்க வந்து அந்த சாஸ்திரம் பண்ணாங்க. விளக்கிலேயே புடவை கட்டி அம்பால விளக்கிலேயே உட்காந்துருக்கோம். ஓகே. ஸோ இவங்க வந்து அது வந்து 3ஆம் நாள் வைப்பீங்க இல்லைங்களா? ஸோ 3ஆம் நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பூஜையுமே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே வந்து இந்த தாம்பூலத்தை வாங்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க அப்படியே தாம்பூலம் வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஓகே. ஸோ வாங்க நம்ம அடுத்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டில் எப்படி எல்லாம் கொலுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஹாய். ஹாய். ஹாய்லாம் சொல்ல மாட்டியா ஆண்டிக்கு? அவள் எங்கேயோ பார்த்துட்ருக்கா. ஸோ வரப்போகும்போதே ஒரு சூப்பரான பாட்டு பாடிட்டே இருக்காங்க. வாங்க அவங்கள அப்படியே மீட் பண்ணலாம். சூப்பர், ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தீங்க வரப்போகும்போது. ஸோ பாட்டு செம்மையாக இருக்குது. இன்னொரு ஒரு 2 லைன் பாடலாமா? ஓ சூப்பர், செம்மையாக பாடினீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன மாதிரி கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்கீங்கக்கா? நீங்கள் தானே வச்சுருக்கீங்க?
தசரா செட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க கோலு? 35 இயர்ஸாக வச்சுக்கிட்டு இருக்கேன். 35 வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களோட பழைய பொம்மை அப்படின்னா என்ன பொம்மையாக்கா? அது அந்த மேலே இருக்குது எல்லாமே பழைய பொம்மை தாங்க. அந்த பிள்ளையார்ல இருந்து அது 35 அந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் கலசம், அந்த துர்க்கை, அது மட்டும் பழைய பொம்மை. ஓ, இதெல்லாமே செட்டியார்லாம் பழசு. ஸோ அவங்க மாமியார் அவங்களா அம்மாவா? ஃப்ரெண்டு. அப்படிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, எங்க பக்கத்துல தான் இருக்கா. இப்போ வந்து குட்டி பொண்ணு. ஓ, ஓகே, அப்படியே போய் பார்த்துருவோம், இதெல்லாம் கிடைக்கிறது. படிக்கிறாங்க. ஆஹா, சூப்பரா பாடினீங்க டாக்டர். செம்மையா பாடினாங்க. ஸோ எத்தனை படிக்கா வச்சிருக்கீங்க? நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். 17 படி இருக்குங்க. அங்கங்க செங்கலை கொடுத்து ஒட்டு வச்சிருக்கோம். ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் வாங்கினது வந்து இந்த தசரா செட்டு இல்லையா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அக்கா வாங்கினது வந்து தசரா செட்டு வாங்கியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷமாக வச்சுட்ருக்காங்க. அம்மா நீங்களும் எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்கீங்க? அதை கேட்டுக்க. ஓ, மருமகளுக்கு அப்படியே கொடுத்தாச்சு. அடுத்த பவர் அவங்களுக்கு. ஓ, ஸோ அதையும் அப்படியே லைட்டாக பார்த்துருவோம் அம்மா வீட்டுக்கும் போயிட்டு. ஸோ இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 படி வரைக்கும் வச்சுருக்காங்க. ஏன்னா வீடு வந்து சின்னதோ பெருசோ அப்படிங்கிறது இல்லை, இடம் மனசு பெருசாக இருந்தால் போதுங்கிற மாதிரி. கண்டிப்பாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட 35 வருஷம் பொம்மைகளில் இருந்து இந்த வருஷம் பொம்மை வரைக்கும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றிம்மா, ஸோ எங்களையும் கூப்பிட்டதுக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போவோம். ஸோ நான் அதான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நான் சாய்பாபா கோயிலில் பார்த்துருக்கேன். தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேங்கிற மாதிரி. கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ்மா. நாங்கள் கொடுத்து ரிட்டர்ன் கிஃப்ட்டோம். நாங்கள் செஞ்ச கிஃப்ட்டு நாங்கள் கடையில் வாங்கலை, நாங்களே செஞ்ச கிஃப்ட். ஓ, தேங்க்யூ ஸோ மச்மா. இங்கே பாருங்க, இங்கே ரிட்டன் கிஃப்ட்டே வந்து ரொம்ப அழகாக அவங்க கையால் செஞ்சு அதை பார்க்க போகும்போதெல்லாம் நினப்போம் இல்லைங்களா? ஸோ அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம அடுத்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போகலாம். தேங்க்யூம்மா. ஓகே, வாங்க. ஸோ வாங்க நம்ம வந்து அந்த வீட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? அம்மா வந்து ரொம்ப அவங்க வந்து நிறைய வருஷமாக வந்து 40 வருஷம்னு சொன்னாங்களா? ஸோ அவ்வளோ வருஷமாக வந்து பொம்மை கொலு வந்து வச்சிட்ருக்காங்க. அவங்க மருமக இந்த வருஷம் வச்சுருக்காங்க, பொம்மையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பேசலாம் அம்மாட்டையும். அவங்களோட கதைகள் நிறையா இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்து ட்ரெண்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் என்னதுல இருந்துமா வச்சுருக்கீங்க? இங்கிட்டு ஃபுல்லாக வந்து நார்மல் பொம்மைகள். இப்போ இருக்கிற இதில் இந்த மாதிரி கணபதி. ஓ, முதல்ல அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராதா. ராதா, ஓகே, ரொம்ப அழகான பேர் ராதா. மருமக பேர் காயத்ரி. ஓகே ஓகே, காயத்ரி. ஸோ எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? 5. அதுக்கப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக அதெல்லாம் வச்சுருக்கீங்களா? ஓகே. சிவன் பார்வதியுமே பழைய பொம்மை தான், ஆனால் அந்த பின்னாடி வந்து இப்போ நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. மலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பட் மேலே இருக்கிற பொம்மைகள் எல்லாமே வந்து அம்மாவோட 40 வருஷம் பொம்மைகள். இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் 40 வருஷம். தூக்கி பாருங்க, தூக்கி பார்க்கலாம். இங்கே வருங்க. ஸோ இதெல்லாம் வந்து மரப்பாச்சி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியல் ஃப்ரூட் மாதிரியே இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகா. அம்மா வந்து அந்த 40 வருஷமாக இதை பராமரித்து. இது என்ன பாட்டி? இதெல்லாம் இப்போ குழந்தைங்களுக்கு தெரியுதா? இது என்னதுடா தெரியுதா? ஜாக் ஃப்ரூட் தெரியுதா? இப்போது இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது தெரியுமா உனக்கு? இதில் என்ன தெரிஞ்சது? இன்றைக்கி வந்தேல்ல, என்ன பார்த்த? இங்கே வா, ஆன்ட்டிகிட்ட வா, இங்கே வா. ஏன்
எனக்கு ரொம்ப வெக்கம் வருது. ஸோ இங்கே நிறைய ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து அம்மா அந்த காலத்துலேருந்து வச்சுருக்க அந்த மாங்காய் கொத்து இங்கே இருங்க, அந்த டிசைனும் அந்த கலரும் கூட மாறவே இல்லை. 40 வருஷமாக வச்சிட்ருக்காங்க. இளநீ, காய்கறிகள், வாழைப்பூ பார்த்தீங்களா, கருணக்கிழங்கு. இங்கே இருங்க, வாழைப்பூலாம் செம்மையாக இருக்குது. ஸோ ரியல் வாழைப்பூ மாதிரியே தான் இருக்குது பார்த்துக்கோங்க. தேங்காய் பாருங்க, கோஸ் எல்லாம் பாருங்க. பச்சை மிளகா பார்க்கவா சோ தங்கம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட அந்த காலத்து பொம்மைகளையும் அக்கா அவங்க மருமக கிட்ட கொடுத்து. கல்யாண செட்டுமே பழசு தானம்மா? அது ஒரு அம்மாவோட செட்டு எல்லாமே. ஓஹோ. இது எல்லாமே அவங்களுக்கு எங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் கொடுத்தது, எல்லாமே அவங்க மாமியார் அவங்க இது எங்க மாமியார் அடுத்தாப்புல இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்கேன், இது அவளுக்கு கொடு இனிமே உனக்கு. கரெக்ட், கண்டிப்பாக. ஸோ இது வந்து நம்ம பழைய பொம்மைகள். நீங்கள் என்னக்கா வாங்குனீங்க இந்த வருஷம் பொம்மைனா? இந்த வருஷம் வந்து இந்த பிள்ளையார் கற்பக விநாயகர், இப்போ படுத்திருக்கிற அந்த விநாயகர். ஓ இந்த வருஷம் வாங்கினது. சூப்பர். பெரியவா, மகா பெரியவா, இது வந்து இந்த வருஷம் வந்து வாங்கினது. ஓ பெரியவா அது பெரியவா சுவாமி. ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி டெடி பேர்ஸ்லேருந்து வாங்க அப்படியே பார்ப்போம். நீங்கள் கொடுத்தது தானாம்மா? ரொம்ப பழைய காலத்து அந்த செட்டோடது இதே பாருங்களேன், பெயிண்டிங்லாம் பாருங்களேன். இது தெப்பக்குளம் தூக்கவே முடியாது. தூக்க முடியாது. 2 பேராலையும் தூக்க முடியாதா? நீ ஒன்னா தான் தூக்க சொல்ல போறேன் ஆன்ட்டி. இந்த மீனாட்சி தேரும்போது வரும்ல, தேர் வரும்ல, அலங்காரம் எல்லாமே. தேர் வந்து அவன் மைக்ல பேசுறான் பாருங்க. ஆஹா, பேசிட்டே வருவார்ல. ஆமா, சாமி இங்க இருக்கு. ஸோ நம்மளோட மீனாட்சி தேரையுமே வந்து ரொம்ப அழகாக, இதெல்லாம் வந்து அந்த பழைய காலத்து அவங்களோட பொம்மைகள் தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உரல், உலக்க, அம்மி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே புதுசாக வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க. மினியேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் இருந்து, பீங்கானில் இருந்து, இதெல்லாம் பித்தளையில் இருந்து எல்லாமே வச்சுருக்காங்கங்க. அப்புறம் கிரிக்கெட் செட் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க வந்த உடனே ஆர்வமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு கிரிக்கெட் செட்டு, அதுக்கப்புறம் விலங்குகள், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. சூப்பராக வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நன்றிம்மா நீங்கள் கூப்பிட்டதுக்கு. இருங்க எடுத்துக்கலாம், மெதுவாக வாங்க. ஸோ அம்மா வந்து அந்த வீட்டில் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பார்க்க போகும்போதே அவங்க வந்து உடனே எங்கள் வீட்டுக்கும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. ஸோ உங்கள் கையால் நாங்கள் குங்குமம் வாங்கிக்கிறது, நீங்கள் எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இல்லைம்மா, ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வரைக்கும் எங்களை கூப்பிட்டு வந்தது. ஸோ இந்த பாசம் இருக்குது பாருங்க, அப்போ இருந்தே வரப்போதே கேட்டு வராங்க, காஃபியாவது சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உங்களுக்கு என்ன பொம்மை பிடிக்கும் இதில்? உங்கள் மாமியார் கொடுத்ததா? அவங்க ஆசையா கொடுத்துருக்காங்க. இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரினா எந்த பொம்மை இருக்குது? லக்ஷ்மி, நீ உங்கள் மாதிரியே இருக்காங்க லக்ஷ்மியுமே, ராதா லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா. நீங்கள் உட்காருங்களேன். நான் உட்காந்துக்கிறேன், நீ உட்காந்து. நான் இத்தனை நேரம் உட்காந்து தான் இருக்கேன். நாங்கள் இத்தனை நேரம் உட்காந்து தான் இருக்கேன். எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களோட பேசணும். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி யோசனையாக இருந்தது. ஸோ அதனால நம்ம குங்குமம் வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்மளோட அடுத்த கொலு அவங்க வீட்டில் என்னென்ன மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அவங்க என்ன நெய்வேத்தியம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க வித்தியாசமாக என்னென்ன மாதிரி பொம்மைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க மேம்கிட்ட பேசலாம். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள் மேம். லதா மேம். ஸோ லதா மேம் எத்தனை வருஷமாக அந்த கொலு வச்சுட்ருக்கீங்க மேம்? ஓ, 20 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்கள் மாமியார் காலத்துலேருந்து அவங்க கொடுத்தாங்களா? இல்லை, தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்கள் நேட்டிவ் வந்து எங்களுக்கு பாளையங்கோட்டை, எங்களுக்கு திருநெல்வேலி. சரி சரி சரி. மதுரைக்கு வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரி, அங்கே வச்சுட்டு இருந்தீங்க அப்போனா? அங்கே வந்து மதுரையிலேருந்து பொம்மை வந்து அங்கே வந்து சேல் பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு இருந்தோம். கடைசி பார்த்தா நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். ஓ, சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எத்தனை படிமா வச்சுருக்கீங்க? சரி, 7-14 வச்சுருக்கோம். 7-14 வச்சுருக்கீங்க. ஸோ அம்பாள் இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு அலங்காரம் பண்ணுவீங்களா? இல்லை, இதே அலங்காரம் அப்படி ஒரே அலங்காரத்தில் இருப்பாங்க. மட்டும்
டெய்லி மாத்துறது. ஸோ நீங்கள் இப்போ 20 வருஷம்னா உங்களோட பழைய பொம்மை அப்படின்னா என்னம்மா சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த மேலே பிள்ளையார் இருக்கார்ல, ஆஹா. ஃபஸ்ட்டு வாங்கின பொம்மை அது. ஓ சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எல்லா பொம்மையுமே பழைய பொம்மைகள் இல்லையா? ஸோ அந்த காலத்தில் வாங்கின பொம்மை தான். நீங்கள் பொம்மைனா விளாச்சேரி போய் தான் வாங்கிட்டு வந்துருந்தீங்களா? ஓகே. ஸோ இங்கே நம்ம மதுரை மேக்ஸிமம் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளாச்சேரி தான் போய் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் நிறைய கல் பொம்மை வச்சுருக்கீங்களா இல்லை வந்து பேப்பர் மேஷ் வச்சுருக்கீங்களாமா? பேப்பர் மெஷினில் ஃபுல்லாகவே வந்து கல் பொம்மைகள் தான், களிமண் பொம்மைகள் தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயிட் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நிறைய பேப்பர் மேஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து களிமண் பொம்மைகள் தான் நிறைய பாரம்பரியமான ஒரு இது. ஸோ என்னென்ன மாதிரி செட்டெல்லாம் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக வந்து லக்ஷ்மணருக்கு அடிபட்டிருக்குச்சு, அந்த மாதிரி சஞ்சீவி மலையை தூக்கிட்டு செட்டு. ஆஹா. இது வந்து பிட்டுக்கு மண் சுமந்த நம்மளோட சிவன் கதை. ராவண தர்பார். அனுமர் போயிருக்குச்சு, அவருக்கு சிம்மாசனம் கொடுக்க மாட்டாரு. அதெல்லாம் வந்து நவ நரசிம்மர். நவநரசிம்மருங்களா? ஓ ஓகே ஓகே ஓகே. கிருஷ்ணர் கோசைலர். இங்க வந்து அழகர் ஆத்துல இறங்குறது அந்த வைபவம். மீனாட்சி அம்மன் தேர் வச்சிருக்கோம் அந்த சைடு. அங்கிட்டு வந்து தேர் வச்சிருக்கீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளையாரே வந்து கிரிக்கெட் ஆடுறாங்களா? வந்து இது முளைப்பாரி எடுத்துட்டு வர செட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம விநாயகர்லாம் வந்து உட்காந்து கேரம் விளையாடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க தாய்லாந்து போயிருந்தாங்க. ஓ அந்த மாதிரி தான் ரிசீவ் பண்ணுவாங்களாம். இப்படி அதனால டான்சிங் டால். ஸோ அது அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்ப்போம். ஸோ இது வந்து கல்யாண செட்டு இல்லையாமா? நம்மளோட கல்யாணம், அது வந்து தெய்வத்தோட கல்யாணம். ஸோ இது வந்து நம்மளோட மனிதர்கள் கல்யாணம். அதுக்கப்புறமா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியோட கல்யாணம் தெய்வத்தோடது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளோட செட்டியார் இல்லாத கொலுவே இருக்கவே இருக்காது. இது வந்து ராஜஸ்தானில் உள்ள பொம்மைகள். ஸோ இவங்க வந்து தசாவதாரம். மேலே வந்து கார்த்திகை பெண்கள், முருகர் வள்ளி தெய்வானையோட. ஸோ இது வந்து அறுபடை முருகனையுமே வச்சுருக்கீங்களா? ஓ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகர் வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம். வெறும் முருகன் வள்ளி தான் வச்சுருப்பாங்க, இல்லை கார்த்திகை பெண்கள் வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அறுபடை முருகனையுமே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி அவங்களோட பழைய பொம்மைகள். இது வந்து நான் கூட உள்ளே வரப்போகும்போது ஊஞ்சல் செட்டப்பில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. மேடம் முக்கியமா அத பாருங்க. இத மேம் மீனாட்சி அம்மன் கோயில் இது திருவிழா தேர் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா அத பாருங்க. அது பெருமாள் விஸ்வரூப பெருமாள். கலசம் வந்து நீங்கள் முதல் நாள் வைக்கிறது தானே? ஆமாம், கலசம் வைக்கிறது. ஓகே சூப்பர் மேம், ரொம்ப நன்றி. ஓகே சார், ரொம்ப அழகாக ஒரு வீட்டுக்கு நம்ம போய் பார்க்க போகும்போது இந்த கண்கொள்ளா காட்சின்னு தான் சொல்கிறது. ஸோ ஒரு வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு பொம்மைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக வச்சுருக்காங்க. ஊருக்கு போகும்போது தான் சார் வந்து அங்கே போய் ஏதாவது ஒரு பொம்மை வாங்கிட்டு வரணும். ஸோ அவங்களுக்காக ஏதாவது ஞாபகார்த்தமானா இந்த தடவை அவங்க தாய்லாந்து போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு பொம்மைகள் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூப்பர். முதல் நைவேத்தியம் தான் ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் எல்லாருமே ஓடு. ஆனால் இந்த சுண்டல் நம்ம ரெகுலராக பண்ண போகும்போது அந்த டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்படி கிடைக்க போகும்போது தான் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கொலுவையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொலு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் நாங்கள் வரோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பாய் ஃப்ரம் சுசித்ரா. நன்றி, வணக்கம்.